My name is முத்தமிழன். என்னுடைய பெயர் வந்து முத்தமிழன். நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் இதான் யோகாவுக்கு வந்து நான் வந்திருக்கிறது ஃபஸ்ட் டைம் இதான். ஆனால் நான் வந்து ஏர்லியாகவே இந்த ஃப்ளெக்சிபிள் இது இருக்குன்றதுனால எங்கள் அண்ணன் என்ன சொன்னார், நீ யோகா கிளாஸுக்கு போன்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஏன்னா எனக்கு பிடிக்காது, நான் அந்த யோகா அங்கே போனால் அமைதியாக இருக்கணும், நான் ஜாலியாக இருப்பேன், உங்களுக்கு சில பேருக்கு டிஸ்டர்ப் ஆகும், என்ன நான் வேணான்னு சொன்னபோது எங்கள் அண்ணன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் அனுப்புனார். ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, நம்மளால் வந்து ஒரு ½ அன் ஹவர் அமைதியாக கண்ணை மூடி இருக்க முடியும், நம்மளால் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு பொருளை கண் அசைக்காமல் பார்க்க முடியுன்றதெல்லாம் நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். மேக்ஸிமம் வந்து என்னுடைய கெப்பாசிட்டி வந்து ½ அன் ஹவர்னால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல் ஒரு ஜாலியாக யாருக்கிட்டேயும் அதிகமாக எந்த ஒரு பேச்சும் பேசாமல் அமைதியாக அந்த திராடகா மெடிடேஷன் இதிலலாம் ரொம்ப இன்வால்வ் பண்ணேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் எங்கேயும் சத்தமாக பேசுனது கிடையாது, பசங்க கூட தான் அதிகமாக பேசிக்குவேன். ஆனால் இங்கே பஜனை பாடும்போது என்னையே மீறி அந்த ஒவ்வொரு சான்ஸ்கிரிட் வேர்டும் என் வாயில் வந்துடுச்சு. அது அப்படின்னும் போது நான் போய் மேம்கிட்ட சொன்னேன், மேம் இது மாதிரி அர்த்தம் தெரியல, நான் பாடுறது தப்பாக இருந்தால் நான் என்ன மேடம் பண்ணுறது, எல்லாம் நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டு, நீ ஒன்றையும் நினச்சிக்காம நீ கரெக்டாக அது சொல்கிறத மட்டும் சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி மேம் வந்து ஒவ்வொன்றுக்கும் என்கரேஜ் பண்ணுவாங்களே தவிர ஒரு வார்த்தை கூட டிஸ்கரேஜ் பண்ணி பேச மாட்டாங்க. அதோட நம்ம நடராஜ் சார் இருக்கார், நடராஜ் சார் வந்து சார் எனக்கு இது முடியலன்னு சொன்னோம்னா அதை எந்த அளவுக்கு ஈஸியாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு யோகாவில் எந்த ஒரு டவுட்டுனாலும், ஏதோ தியரி கிளாஸ்லேயே ஏதாவது ஒரு டவுட்னாலும் எனி டைம் எப்போ வேணாலும் அவங்கள போய் ரூமில் போய் கேட்கலாம். அதுமாதிரி நானே போயிட்டு நிறைய வாட்டி போய் கேட்டுருக்கேன், சார் இந்த மாதிரி எனக்கு அந்த ஆசனா பேரெல்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் ஞாபகம் வர மாட்டேது, ஆசனா மட்டும் தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ என் கூட வா நான் உனக்கு தனியாக சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு இட்டுன்னு போய் எல்லாருக்கும் நடத்திட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி டல் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக அவங்களா ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்களா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றத இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஸ்கூலில் படிக்கும்போது கூட இந்த மாதிரி நான் சார்கிட்ட போய் கேட்டது கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு என்தூசியாசம் என்ஜாய்மெண்ட்டில் என்னையும் மீறி நான் போய் கற்றுக்கணும். எனக்கு இங்கே இருந்தவங்க எல்லாருமே என்னை விட ஓவரேஜ், எல்லாருக்குமே அபவ் ஒரு 40க்கு மேலே இருந்துச்சு. நான் மட்டும்தான் 23, 24ன்னும் போது நான் மட்டும் சின்ன பையன்றதுனால என்னை எதுவுமே சொல்லறதில்ல. என்னை வந்து ஒரு சின்ன குழந்தையாக நினச்சி எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீ எதாவது தப்பு பண்ணால் கூட அது செய்கிறது தப்பு, அது செய்யாத அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணி எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டாண்ட இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு மேக்ஸிமம் 8 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க தான், 8 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் வந்து யோகாவில் இன்வால்வ் பண்ணணும்னு சொன்னாங்க சார். அதனால் அவங்களுக்கான ஃப்ளெக்சிபிள் தன்மை அதுல வந்து அதிகமாகுன்றதுனால